உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பகவதி அம்பாள் தரிசனம் பார்க்கணுமே, எங்கடா இருக்கா? கும்பிட்டியாக உன் வீட்டு பக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதான் அந்த தாயை பற்றி நான் பேசினேன். நீ கண்டுக்கிட்டதே இல்லையே. காலம் பழனிமலை முருகன் அங்கே வராரு, அவரை பற்றி உனக்கு எதுவும் ஆசை இருக்காடா? சொல்லி தொலையன். எந்த ஊர் கோயிலுக்கு போன? முருகன் கோயிலுக்கு போகலா? அதுதான் மனம் என்னும் கோவிலே மனத்துக்குள்ளே தான் நினச்சிக்கிட்டு இருக்க. அவனை தூக்கி காவடிகள் கோடி கோடியாக போகுது. நீ ஒரு முறை போயிட்டு வர வேண்டாம்? இன்னும் என்னடா நினைப்போடு நிற்கிறே? காலம் வழி பிறக்கும் பார்த்தியா? முருகனுடைய பெருமையை பார்த்தியாடா? அவருடைய காலுக்கு கூட கண் இருக்கு. யார் என்னையை தேடி வருகிறார்கள் என்பதை உணர்வுபூர்வமாக புரிந்து கொள்வான். நம்ம வாழ்வுக்கு வழிகாட்டும் வடிவேல் அவன் கையில் இருக்கிறது. காக்கும் கருணையும் இந்த கருப்பசாமிட்டு இருக்கு. 1.25 ஆண்டுகளாக தொழிலை பற்றி சிந்தித்து மன வருத்தப்பட்டு இருக்கிற பணம் தேஞ்சிதை தவிர முன்னேறலை. நீங்கள் உண்மையா? ஒரு இடத்தை பற்றி சிந்தனையால் பேச்சுவார்த்தையால் மனம் குழம்பிருக்குமே தவிர முடிவு கிடைச்சிருக்காரு. உண்மையா? வீட்டில் வயிறு சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. இதுக்கு என்ன மை மருந்து போட்டிருக்காங்களா அல்லது மந்திரம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேள்வி உள்ளத்துக்குள்ள இருக்கும். விட கிடைக்காது. இப்போ உன் பிள்ளைய பார்த்தேன். இந்தியாவில் தொழில் பார்க்கக்கூடிய பொருளாதார அமைப்பு குறைவு. ஆனால் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவான். 3 வருஷம் இருந்து வரல ஒரு 40 லட்ச ரூபா கொண்டு வருவான். அதுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம யோசிப்போம். கால்வன் இந்தா மகனே, செல்வ சிறப்போடு இருப்ப. மகன் வெளிநாடு சென்று சிறப்பாக வருவான். இனிமே போக மாட்டான். வீட்டில் கட்டி போட்டுருக்கோம்.